வந்தாச்சா? வேலை திருப்பதி, உன் மேலதான் இன்னைக்கு பஞ்சாயத்து. போய் கீழே இறங்கி நில்லுல. அங்க ஏறிக்கிட்டு போயிட்டு உட்காராட்டி என்ன? உங்க மேலதான் இன்னைக்கு பெறாது. உங்களுக்காக தான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்குது. கீழே இறங்கி நில்லுங்க. ஏறிக்கிட்டு சம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஏய், என்னடி வாய் நீளுது? திருப்பதி, நீ கீழே இறங்கி நில்லு. இந்த சட்டை வட்டெல்லாம் இங்கே பேசக்கூடாது. உன் பொண்டாட்டிய அதிகாரம்லாம் வீட்டில் வச்சுக்க. இங்கே 4 பேத்துக்கு முன்னாடி அதிகாரம் பண்ணாத. யோ, என்னையா நீ? ஏன் பொண்டாட்டில அது? என்னே, கீழே இறங்கி நில்லு. அவ நம்மள கரிச்சு கொட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காளுவ. மச்சான், கீழே இறங்குங்க மச்சான். நம்ம மேல பஞ்சாயத்துனா நம்ம கீழே இறங்கி கையை கட்டி நிக்கணுமே, மறந்துட்டீங்களா? 8 பட்டியும் வந்துட்டீங்களா? அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன் சுப்பையா, பஞ்சாயத்து கூட்டினது நீயே. உன் பொண்ணு வந்துட்டாளா? ஐயா, நாங்க வந்துட்டோங்க ஐயா. சுப்பையா, நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த? அதை முதல்ல தெளிவா சொல்லி. யாரு மேல? ஐயா, பெரிய பண்ண வீடு தானுங்கய்யா. இந்த திருப்பதி ஐயா மேலதான். திருப்பதி, இந்த வயசுல உன் மேல பெறாதா? என்னையா எங்கேயும் கையை கீழே பிடிச்சி இழுத்துப்பிட்டியா? யோ, பஞ்சாயத்துல தேவையில்லாம பேசாத. என்ன ஏதோ அதை மட்டும் பேசு. கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா கிடங்க. அவங்க தான் பெரியவங்க, பேசுறாங்கல்ல. தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற பயம் இல்லாம ஏத்து பேசாதீங்க. வீட்டுல ஏன்ட்ட பேசுற மாதிரி. எல திருப்பதி, எல உன் தங்கச்சி புருஷன் இருக்காளுவலா? என் புருஷனும் நானும் இருக்கோம். எல திருப்பதி, ஓ மாவ, அதான் உன் அன்னை மாவ. அவ வேற கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாலே. அவ புருஷன் இருக்கிறாரா? வணக்கம் ஐயா, நான் தான் மகாவோட வீட்டுக்காரர். பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பஞ்சாயத்துக்கு 2 பேரும் வந்துட்டோங்க ஐயா. தம்பி நல்லா தான் பேசுறாரு. என் மருமையை விட்டு சொந்தக்காரு பிள்ளை. யோ, பஞ்சாயத்துல சொந்த பந்தெல்லாம் ஈடுபடாது. ஒழுங்கா தீர்ப்பு சொல்லு. திருப்பதி, உன் மேலே பெறாது. நீ வாயை திறக்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரி ஐயா, பூசாரி ஐயா, சொம்பு வேற காணா. எல்லாம் திருப்பதி, நீ உன் வீட்டு சொம்பு எங்க? உன் பெறாதுங்கவும் சொம்பை மறைச்சு வச்சுக்கிட்டியா? சொம்பு இருந்ததால தீர்ப்பு சொல்வீங்க, சொம்பு இல்ல. கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். சொம்பு எனக்கு தெரியாது எங்க போச்சுன்னு. இருந்தா தீர்ப்பு சொல்லுங்க, இல்லைன்னா பஞ்சாயத்தை கலைச்சு கொடுங்க. நான் இல்லாத பஞ்சாயத்தா? ஏன் மாமோய், உன்னோட சொம்பு என் கையில வரட்டா? ஐயோ, இவன் இங்க வந்துட்டா? காடு வா வாங்குது, வீடு போங்குது. கட்டையரை போல காலத்துல சொம்பை வச்சு மறைச்சு விளையாடுற. என்ன பழக்கமோ அது? யோ, என்னைய நீ வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் ஒரு தடவை பச்சைமா கலாச்சிக்கிட்டு இருக்க. என்ன தீர்ப்போ அதை மட்டும் சொல்லு. முதல்ல விசாரி. தேவையில்லாம நொய்யுங்காத. மோய், என்னம்மா பஞ்சாயத்துல வந்து இந்த ஆட்ட ஆடுற? பொம்பளைய லட்சணமா அடக்கி வாசி. ஏண்டி குண்டுசி, இங்க எதுக்கடி வந்த? பஞ்சாயத்துக்கு வரது என்னடி பழக்கம் உனக்கு? வீட்டுல தானே ஒன்னும் உட்கார வச்சுட்டு வந்தேன். கதவை வேற சாத்திட்டு வந்தேன். என்ன மாதிரி வந்த இங்க? பஞ்சாயத்துக்கு வரணும்னு அவசியமா? என் மாமனார் குடும்பம் தானே நிக்குது, அதனாலதான் நான் வந்தேன். ஆமா, நீ என்னத்துக்கு வந்த? உங்க அண்ணன்ற உரிமையில தானே வந்த. அது மாதிரிதான் அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் போச்சு. இப்ப நான் அந்த வீட்டுக்கு மருமகளை போறவன். அதனாலதான் வந்தேன். செத்த நீ அமுத்திக்கிட்டு மட்டும் நில்லுமா. உன்னை அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க. பஞ்சாயத்து முடிவுலதான் உனக்கு இருக்குது ஒரு தீர்ப்பு. குண்டுசி, நீ அப்படிலாம் பேசாதம்மா. அத்தை நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியாரு. கண்டவங்க வாயில விழுவாத. எத்த உனக்கு தெரியாத ஐத்த? நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன் இனிமே. நீ இத்தனை காலம் என்னத்த பொழப்பு நடத்துறது தெரியல. அதான் உன்னை ஏமாத்தி எல்லாம் வச்சுக்கிறாளுவ. பஞ்சாயத்துல வளைச்சு பொம்பளையால பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க 2 பேரும் இங்க என்னத்துக்கு இருக்கோம்? முதல்ல பஞ்சாயத்தை கூட்டினவன் யாரு? சுப்பையா. ஐயா, இங்கதான் இருக்கோம். சுப்பையா, என்ன நடந்துச்சு? எதுக்காக இந்த பஞ்சாயத்து? ஐயா வணக்கம் ஐயா, நான் சுப்பையாவோட பொண்ணு. நான் பேசலாமாங்க ஐயா? தாராளமா பேசலாமா. ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவா பேசுமா. வணக்கம், சுப்பையோட பொண்ணு நானு, ரோஜா. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இங்க நிக்கிறாரே திருப்பதி ஐயா, இந்த பெரிய ஐயா வீட்டில் தான் எங்க அப்பா வேலை பார்த்தாரு. அவங்க தோட்டத்துல தான் எங்க அப்பா வந்து விவசாயம் பார்த்து அவங்களுக்கு வர லாப நட்டத்துல எங்க அப்பா பங்கெடுத்துக்கிட்டாரு. இது ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏப்ல தேவலாம் பேசிட்டு இருக்கிற நீங்க என்ன விஷயமா அதை மட்டும் சொல்லு. எம்மா இங்க பாரு, கீழே இருக்க கல்ல தூக்கி மண்டையில போட்டு உடைச்சு போடுவேன். அவங்க பேசுறாங்க, நீ வாய் மூடிக்கிட்டு பேசி முடிச்சாதான் நீ பேசணும். மேற்கொண்டு சொல்லுமா. ஐயா, நாங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க வீட்டில் வேலை பார்த்தோம் ஐயா. இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திடீர்னு ஒரு நாள்
திருப்பதி ஐயாவோட பொண்ணு இருக்காங்களே மகாலட்சுமி, அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னா ரோஜா, பஞ்சாயத்து முடிஞ்சா நீ உயிரோட இருக்க மாட்ட, பார்த்துக்க. திருப்பதி ஐயா, சும்மா சும்மா எங்களை மிரட்டாதீங்க ஐயா, மன்னிக்கவும். நாங்கள் வயிற்று பொழப்புக்காக இவங்க வீட்டில் வேலை பார்த்தோம். ஆனால் மகாலட்சுமி அம்மா கல்யாணம் பண்ணது அவருக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னா, மகாலட்சுமி அம்மா மேலே சொத்து எல்லாமே இருக்கு அவங்க பேரில். அந்த சொத்து இவருக்கு வேணும்ன்ட்டு என்கிட்ட வந்து ஒரு நாள் தனியாக பேசினாரு. ஐயோ மானம் மருவ அதெல்லாம் போக போகுது எங்கள் அண்ணனால. ஏழை எனக்கு ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்குது. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. நீங்க வேற சும்மா நில்லுங்க, எனக்கே வயிற்ற கலக்குது. எல்லாம் உண்மையை பஞ்சாயத்துல வெளியே வந்துடும் போல. உன்னை வந்து பார்த்தாரு, அதுக்கப்புறம் என்னம்மா? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். திருப்பதி ஐயா எங்களை வந்து பார்த்தாரு, எங்க அப்பா கிட்ட பேசினாரு. கையில 20,000 காசு கொடுத்து எங்க அண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும். பிரிச்சாதான் அவ மேல இருக்க சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். பிரிச்சு வச்சா மட்டும்தான் அந்த பையன் சம்மந்தம் இல்லாம போயிடுவான். பிரிக்கலனா எல்லா சொத்தும் அந்த பையனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு. நடிக்க சொன்னாரு. நான் மறுத்தேன். அதுக்கப்புறமும் மறுத்தேன். ஐயா கொலை மிரட்டி விட்டாரு. இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்க முடியாது, பொழைக்க முடியாதுன்னு சொன்னாரு. நானும் பயந்துக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு ஒரு நாள் அவங்க 2 பேரும் சந்தோஷமா அருவியில குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க போனேன். மகாலட்சுமி அம்மா அவங்க முன்னாடியே அவங்க புருஷனுக்கு பொண்டாட்டியா நடிச்சேன். மகாலட்சுமி அம்மா அதையும் நம்பிட்டு கோவப்பட்டு அவரை விட்டுட்டு போனாங்க. ஏழை புருஷன் முன்னாடியே பிரிக்கிறது இது பாவம் இல்லையா? இந்த பாவத்துக்கு நீ யால தோண போன? தப்புதான் ஐயா. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மீண்டும் திருப்பதி ஐயா எங்ககிட்ட வந்து மறுபடியும் நடிக்க சொன்னாரு. என்னால முடியாதுன்னு சொன்னப்போ எங்க அப்பாவையும் என்னையே கொன்றுவேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் தாங்க ஐயா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் மகாலட்சுமி அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட புருஷன்ற உரிமையிலேயே பேசினாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட நான் நடிக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டேன் உண்மையை. அதுக்கப்புறம் பெரிய ஐயாவோட மனைவி சிண்டு முடிஞ்ச அம்மா வந்தாங்க. என்னை சண்டை போட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பதி ஐயா எங்கள்கிட்ட மறுபடியும் வந்து மிரட்டுறாருங்க ஐயா. எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க ஐயா. அதனால தான் ஐயா இந்த பஞ்சாயத்தை கூட்டி எல்லாருக்கும் முன்னாடியே உண்மையை சொல்லிடும். ஏய்யா திருப்பதி, நீ எல்லாம் எதுக்கே தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு அலையிற? உனக்கு வெக்கமா இல்ல? ஏய்யா கணவன் மனைவி பிரிக்கிறாங்க. ஏழை திருப்பதி, அன்னை புள்ளைய தூக்கி வளர்த்த ஊர்ல எல்லாம் ஒன்றும் நல்ல விதமா பேசுனாங்க. இப்போதான் தெரியுது அது சொத்துக்கோசரம்ட்டு. எம்மா மகாலட்சுமி, நீ என்னம்மா சொல்ற? வணக்கம் ஐயா. பஞ்சாயத்தில் கூடியிருக்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ஐயா. நேற்று வரைக்குமே சித்தப்பா சித்தி அண்ணன் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட அண்ணன் வேணும் சித்தி வேணும்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. சித்தப்பா வேணும்னு நான் நினைக்க மாட்டேன் ஐயா. இவர் என்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் என்னோட சொத்துக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஊரில் போய் சொன்னால் யாருமே நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் சின்ன பொண்ணு. அதனால் நான் யார்கிட்டையும் சொல்ல. எனக்கும் ஒரு துணை வேணும், ஒரு ஆதரவு வேணும் தான் இவங்களுக்கு நடுவில் இருந்தேன். இவங்க வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கூட என்னை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நானாக தான் ஐயா வளர்ந்துக்கிட்டேன். இவங்க பாட்டுக்கு சொகுசாக இருப்பாங்க. நான் 4 சவுத்துக்குள்ளாரையே தான் இருந்தேன். சித்தப்பா சொத்துக்கொசரம் என் கணவனோட என்னை பிரிக்க பார்த்தாரே, சொத்துக்கொசரம் என் கணவனை கொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? சொல்லுங்க ஐயா. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஹலோ மாமா ஐப்பா, இங்க பேசுங்க. அங்க என்ன என் நாத்தனார் கிட்ட உரை உரி உரிங்கிறீங்க? ஐயா, இது வரைக்கும் நடந்ததை எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கு, அதை நான் சொல்றேன் ஐயா. சுப்பையா, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. சுப்பையா, பஞ்சாயத்துக்கு வந்துட்டா எதையும் மறைக்க கூடாது, உண்மையை சொல்லு. ஆமாம், உண்மை எதுவாக இருந்தாலும் உறக்க சொல்லு சுப்பையா, அப்பதானே தீர்ப்பு சொல்ல முடியும். ஐயா, எல்லாரும் என்னை முதல்ல மன்னிக்கணும். இதோ இந்த நிற்கிறாரே திருப்பதி ஐயா, மகாலட்சுமி அவங்க அம்மா அப்பாவை கொன்னதே இவர் தாங்க ஐயா. சுப்பையா, நீ எதுவும் உளரலையே. பஞ்சாயத்துல இருக்கிறவங்களே இவ்வளவு நேரம் அவர் சொன்னதை நம்பினீங்க
சொல்றதையும் நம்புங்க. அவர் எப்படி போய் சொல்லுவாரு? சொல்லுங்க பாப்போம். என்ன மைனி, எங்க அண்ணனை நீங்களே போட்டு கொடுப்பீங்க போலயே. எங்க அண்ணன் அப்படி என்ன பண்ணிட்டாரு மைனி? தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க மைனி. இங்க பாரு நாத்தனாரே, நான் உன்கிட்ட பேசவே வரல. தேவையில்லாம நீ என் வாய் கொடுத்துட்டு இருக்காத பஞ்சாயத்துல. இன்னும் மறுவாத கெட்டு போயிடும். எம்மோ கம்மட்டு உண்டு. ஐத்தா நீ சொல்லுதா, நான் பாத்துக்கிறேன். இனிமே நம்ம குடும்பம், நீ நானு என் புருஷன் இந்த நாத்தனார் குடும்பம். அவ்வளவுதான் ஐத்தா, நீ பயப்படாத, நான் இருக்கேன். சுப்பையா, சின்னம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க வீட்டு உப்பை தின்னுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான கால நேரம் கூடி வந்துருச்சு. எங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க? எதுக்காக கொன்னீங்க? சொல்லுங்க. மகா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் மிச்சம் கேட்காத. ஏய் சொல்லுடி, மகா கிட்ட சொல்லுடி, நான் ஒன்றும் பண்ணலன்ட்டு. தங்கச்சி, பாசிமணி நீயே சொல்லுமா. இங்க பாரு மகாலட்சுமி, உங்ககிட்ட நான் பேசுறதே கிடையாது. எங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணல, நம்பு. ஏல திருப்பதி, உனக்கு என்னல வேணும்? எதுக்கு ஒரு குடும்பத்தையே கொண்டிருக்க? நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யாரையாவது சொல்லுங்க. இந்த சுப்பையா பேச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சுப்பையா வந்து நான் வந்து காசு கொடுக்கறதுல தகராறு ஏற்பட்டு என் மேலே வீண் அம்பாண்டமாக பலி போட்டுருக்கான். ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் ஐயா நான் செஞ்சேன். உண்மையாலுமே அவர் வந்து என்கிட்ட பணம் கொடுத்து அவங்க 2 பேத்தையும் கொல்ல சொன்னாருங்கய்யா. அப்போ நீ அவங்கள கொன்னுட்டியா? ஐயா நானும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கான ஆளுங்களை பார்த்து ஒரு லாரி டிரைவர் கிட்ட காசை கொடுத்து ஆக்சிடெண்ட் பண்ண சொல்லிட்டேங்க ஐயா. என்ன சொல்றீங்க? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? சித்தப்பா, மகா, இவன் சொல்றத நம்பாத. இந்த காவலி பைய வந்து உன்கிட்ட என்னமோ சொல்ல பார்க்குறான். நீ சொத்தெல்லாம் வச்சுக்கோமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். யோ போதும் நிறுத்தியா? இனிமே சொத்து உனக்கு கிடையாது. ஏன் இந்த வீட்டில் கூட இடம் கிடையாது. ஒழுங்கா மரியாதையா இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு. எங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? உங்களுக்கு சொத்து தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே தூக்கி எரிஞ்சிட்டு போயிருந்திருப்பனே. அதெல்லாம் விடுங்க. எங்க அம்மா அப்பா கொன்னீங்களே, ஏன் என்ன கொல்லல? எதுக்கு என்ன கொல்லல சொல்லுங்க. ஏன் என்ன கொண்டிருந்தா உங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்து வந்திருக்குல்ல? அணுவா ஏன் இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துறீங்க? ஏல திருப்பதி, அந்த புள்ள கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஐயா, நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மா அப்பா ஃபோட்டோவை நான் பார்த்து அழுதுருக்கேன். சாப்பிட்டேன்னு கேட்க கூட இவங்க வீட்டில் யாருமே இல்லை. நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். எங்கள் அத்தை வருவாங்க, அவங்க கூடலாம் பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. என்னை சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏன் எங்கள் அம்மாவை கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல. நடந்தது நடந்து போச்சுமா. இரு, அது உண்மையா இல்லையான்னு தீர விசாரிக்கலாம். திருப்பதி, உண்மையாலுமே நீ மட்டும்தான் கொன்னியா? அதில் வேற யாருக்கு சம்மந்தம் இருக்கு? ஐயா திருப்பதி அவங்க மச்சான், அவங்க தங்கச்சி, இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குங்கய்யா. எனக்கு தெரியுங்கய்யா. திருப்பதி ஐயா என்னை வந்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பாசிமணியும் அவங்க மச்சானும் வந்தாங்க ஐயா. எம்மா, இப்போ நீ என்ன சொல்ல போற? கேவலமா இருக்கு உங்களோட மகன் சொல்லிக்கிறதுக்கு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. நான் வந்து மகா வீட்டோட போய் சம்மந்தம் ஆயிடுவேன். இனிமே நீங்க எனக்கு வேண்டாம். இந்த திருப்பதி மாமா, நீலாம் ஒரு தாய் மாமாவா? இங்க பாரியா, உன் மகனுக்கு இதுல சம்மந்தம் இருக்கா? அதை முதல்ல சொல்லுங்க. நீ குண்டூசியே, மகனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லம்மா. அப்பா யார் விட்டு கிளியரு, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை நீங்க என்னமோ போங்கத்த, உங்க புருஷனை நம்பிக்கிட்டு என் கூட வந்தீங்கன்னா நான் சோறு ஊட்டுவேன். இந்த மொட்டத்தில் என்ன வேணும்னா நீ போத்த. ஷோ, பஞ்சாயத்தில் யாரும் அனாவசியமாக பேசாதீங்க. இந்தம்மா பாசிமணி, உங்கள் அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்தியா? உங்களுக்கு தெரியுமாக்கும், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு என் புருஷனுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லை. எங்க அண்ணன் என்ன வேணா பண்ணிருப்பாரு. நீங்க எங்க அண்ணனை விசாரிச்சுக்கோங்க, எனக்கு இருக்கும் தெரியாது. பாசிமணி நீயும் தானே இதில் வந்த? என்ன திருப்பதி, நீயும் தான் அதில் வந்தனா அப்போ எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கா? ஐயோ மச்சான், என்ன மச்சான் பேசுறீங்க? உங்க வீட்டில் வந்து அப்பப்போ சாப்பிடுவோம் தான். அது எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். என் பொண்ணை வந்து பொண்ணுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கோசரம் அவன் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மச்சான். மச்சான் தேவையில்லாமலாம் எங்களை சொல்லாதீங்க. என்ன டாடி மாட்டிக்குவோம், அப்படி தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஐயா பஞ்சாயத்து இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்றேங்கய்யா, எங்க அம்மா அப்பான்னு கூட பார்க்காம எங்க அம்மா அப்பா என் தாய் மாமே 3 பேரும் சேர்ந்து தான் மகாலட்சுமியோட அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க. ஐயா பஞ்சாயத்து தலைவர்களே, இதுக்கு நான் பேசலாமா?
அவங்க பொண்ணே சொல்லிட்டாங்க, ரத்த சொந்தம். இதை விட வேற சாட்சி வேணுமா உங்களுக்கு? அடி பாவி, வாடி நீ வீட்டுக்கு கை காலை உடச்சி வீட்டுல போட்டாதான் நீ அடங்குவ. ஐயா பஞ்சாயத்து தலைவருங்களே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எங்கள் அப்பா சொத்துக்கோசரம் ஆசைப்படுறாருன்னு தெரியும். ஆனால் எங்கள் பெரியப்பா பெரியம்மாவை கொன்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் நான் மகாவை தங்கச்சா ஏற்றுக்கல. ஆனால் இன்னையிலேருந்து மகாவுக்கு நான் அண்ணனாக இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்வேன் ஐயா. ஐயா, ஐத்தானா ஐத்தான் தான். பாத்தீங்களா பஞ்சாயத்து தலைவரே, என் மாமனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, யார் விட்டு கிளியர். யோ மாமா, நீ செயலுக்கு போற, அப்பா அம்மா நீங்களும் செயலுக்கு போயிட்டு வாங்க. என் கழுத்துல தாலி ஏற பாக்கியத்தை நீங்க பார்க்க கூடாது. இதுதான் உங்களுக்கு தண்டனை. பெத்த பிள்ளை கல்யாணத்தை பார்க்காத தண்டனை. சாவுங்க சாவுங்க. எதுக்கு வசரம் இந்த ஒரு உயிரை கொண்டீங்களோ சித்துருங்க. திருப்பதி, நீ இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிருப்பன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ அன்னை புள்ளியை தூக்கி வளர்க்கவும் ரொம்ப பாசமானவன் நல்லவன் நினச்சி தலைவர் போஸ்டிங்கை உனக்கு கொடுத்தோம். இப்போ தான் தெரியுது நீ எதுக்கு ஆசைப்பட்டிருக்கன்னு. இங்கே பாரு, அன்னை அன்னைங்கிறியே, மகாலட்சுமி அவங்க அப்பா கூட பிறந்தவனா நீ? இல்லைல்ல, ஏதோ அவங்க பாட்டா வந்து போன இடத்துல நீ பிறந்துட்ட. சின்ன வீட்டு மாவன் தானே நீ? என்ன மாமா, உன் மான காசுல பறக்குது. சீ 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 சீ. ஐயா, நான் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவர் என்னை வளர்க்கலனாலும் வீட்டில் இருந்திருக்காரு. அதுவே எனக்கு பாதுகாப்பு தான், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனால் என்னோட சொத்தில் போனால் போதுன்னு கால்வாசி அவங்க எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வர வேணான்னு சொல்லி பஞ்சாயத்தில் நீங்களே தீர்ப்பு சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு இதோட முடிச்சு கொடுத்துருங்கய்யா. மகா, நான் சொல்கிறத கேளு. இவருக்கு சொத்துல நயா பைசா கிடையாது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வரட்டு. அதே எப்படி எல்லாரும் சொல்லுவீங்க? இத்தனை வருஷம் சொத்தை கட்டி காப்பாற்றி வச்சிருக்கேன். எல்லாம் யாரும் சொத்தை யார் கட்டி காப்பாற்றி வைக்கிறது? ஒழுங்கா மரியாதையா நீ இந்த ஊரை விட்டே தள்ளிடுற. அதுதான் உனக்கு தண்டனை. ஐயா, நான் தான் அந்த திருப்பதி ஐயாவா அவங்களோட சம்மந்தி. அந்த ஆளுக்கு சம்மந்தி கூட கிடையாது நான். இனிமே அந்த ஆளுக்கு சொத்தில் பங்கோ கிங்கோ ஏதோ நீங்கள் கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அது எனக்கு தேவையில்லை. என் மருமவை என் மவனை கூட்டிக்கிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிடுறோம். எங்களுக்கு இந்த பொழப்பே வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அதான் அந்த பிள்ளைக்கு ஆதரவு இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் பையனுக்கு. நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. சரிங்களா? இனிமேல் நீங்கள் தான் அந்த ஊருக்கு எல்லாமே. யோ, இணைய தேவையில்லாமல் அந்த பொம்பளை கூப்பிட்டு வச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஒண்டி கூடி வந்தவங்க. யோ மாமா, தேவையில்லாமல் அந்த மாதிரி பேசினீங்கன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இவ்வளோ தூரம் பண்ணியும் உன்னை எதுவும் பண்ணாமல் இருக்கணுன்னு ஒழுங்கா மரியாதையாக இருந்துக்கோ. என்ன மகாலட்சுமி, உன் புருஷன் வாய் நீளுது. வாயை கிழிச்சு போடுவேன், கிழிச்சு சொல்லி. என்னம்மா, உனக்கு தான் வாய் நீளுது, அவ்வளோதான் மரியாதை. உன் வாயை கிழிக்காதான் நான் உனக்கு மாலை பிறந்திருக்கேன். இங்கே பாரு, ஒரு கொலையை பண்ணிட்டு நிற்கிறீங்களா? ஐயா பஞ்சாயத்து தலைவரே, 2 பேரும் மூடிக்கிட்டு இருக்கீங்களே, சீக்கிரம் தீர்ப்ப சொல்லுங்க. பட்டையை ஒன்று போட்டுருக்கிறேன், அவன் ஒருத்தர் எலும்பு கூடு. நீங்களாம் பஞ்சாயத்து தலைவர். சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாலட்சுமியோட சொத்துல நயா பைசா திருப்பதிக்கு பங்கு இல்லை. திருப்பதியை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம். இந்த பஞ்சாயத்து இதோட கலைஞ்சது. திருப்பதியை மட்டும் கிடையாது, திருப்பதியோட தங்கச்சிக்கு தக்க தண்டனை அடிக்கணும். இந்த ஊருக்குள்ளாரையே திருப்பதியோட தங்கச்சி மச்சானா வர வைக்கக்கூடாது. இவங்க ஊருக்கு வெளியில் சந்திச்சுக்கிட்டும் என்னவோ பண்ணிக்கிட்டோம். திருப்பதி இந்த ஊரில் பிறந்தனால திருப்பதிக்கு ஊருக்கு வெளியில் இடம். எல்லாருக்கும் சம்மந்தமா தீர்ப்பில் என்னெல்லாம் கேட்டால் இந்த ஆளை ஓட ஓட கள்ளத்துக்கு அடிச்சு கொள்ளணும். இந்த தீர்ப்புலாம் இவனுக்கு பத்தாது. இவன் மொட்டை மண்டையில் கோலம் போட்டு கோழிப்பி அப்பணும். ஐயா, எனக்கு இந்த ஆள் கூட வாழ்றது தான் விருப்பம் இல்லை. இனிமேல் இந்த ஆள் எப்படியோ போகட்டும். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. என் மாமியார் எஸ்கேப் ஆகுது. ஆமாங்க, என் மாமியாருக்கு சம்மந்தம் இல்லை. என் மாமியார் என் கூட விட்டுருங்க. ஐயா, இதுக்கப்புறம் எனக்கும் என் புருஷனுக்கும் ஏதோ ஒன்று ஆனிச்சுன்னா அதுக்கு காரணம் திருப்பதி மட்டும்தான். ஊரில் இருக்க எல்லாரும், இப்போ வந்திருக்க எல்லாரும் நீங்கள் தான் எனக்கு தோண. இந்த திருப்பதி இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட மோதினாலோ எங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலோ நீங்கள் தான் இவரை பார்த்துக்கணும். அதெல்லாம் நீ ஒன்று கவலைப்படாத, நானே அவரை கொண்டுருவேன். ஓட ஓட வர பிச்சா அடிப்பேன். நான் வரேங்க. இதுக்கப்புறம் பேச எதுக்கு விருப்பம் இல்லை. சித்தி, மாடி, மகா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. நல்லா இரு. நீ இப்போ புருஷனை கூட்டிகிட்டு வேணாம்மா, இந்த பஞ்சாயத்து வாடையே வேணாம். எங்களோட போட்டு போ சாமி. உனக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த மனசு இனிமே நீ நம்பாத. அத்தை, உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது. உங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். ஆனால் இந்த மனுஷனை மட்டும் நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம். வரேன் சித்தி. குண்டூசி, நான் இவ்வளோ நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் தள்ளி போட்டது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். இதுல என்ன மாமா
இருக்கு, அதான் இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? எங்க அம்மா அப்பாவும் இல்ல, உங்க அம்மா அப்பாவும் இல்ல, உங்க அம்மா தலைமையில வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் அவசியமா? என்னம்மா நீ ஆதித்து பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஏமாம்மா, நீ ஏன் நினைச்சு பாரு, உனக்கு உன் அப்பா இந்த வயசுல போயிட்டு நீ வந்து ஏங்குற அப்படின்னா மகாவுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். பச்சை பிள்ளையா விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவை கொன்னவரு உங்க அப்பா, எங்க அம்மா. எப்படி மாமா மன்னிக்கிறது? அவங்கள தண்டனை அனுப்பிக்கிட்டு மாமா, விடுமாம்மா. இல்லை, தண்டனை அனுபவிக்கிட்டோம். இல்லை, யாருமே இல்லாமல் கல்யாணம் எப்படி பண்ணுறது? தம்பி, அம்மா, வாம்மா. ஏய்யா குண்டூசி நல்ல பிள்ளையா, அவளை மட்டும் விட்டுறாத என்ன. அம்மா ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருப்போம். இங்கே பாரு, நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். குண்டூசி என் கூட தான் இருக்க போகிறான். நம்ம 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறோம். நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்கும் கலங்காத, உங்கள் ஒப்பனெல்லாம் நினைக்காத. அவன் கூட இத்தனை நாள் இருந்ததுக்கு எல்லா தண்டனையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை நம்ம மன்னிக்கலாமா? நீ எதுவும் கவலைப்படாதியா, அம்மா நான் இருக்கேன். அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் அப்பா நல்ல உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. குண்டூசியும் உன்னையும் வச்சு இனிமேல் நான் நல்லபடியாக காப்பாற்றுறேம்மா. இது போதியா எனக்கு? இதோட என்ன வேணும்? குண்டூசி, வா வீட்டுக்கு போகலாம்.